கடந்த தேர்தலில் அதிமுக தோல்விக்கு சில துரோகிகளே காரணம் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் அத்தானியில் நடைபெற்ற எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பெயரை குறிப்பிடாமல் எதிர்க்கட்சி தலைவர் என்றே குறிப்பிட்டு பேசினார். மேலும் 2026இல் அதிமுக ஆட்சி அமைவதற்கு தொண்டரோடு தொண்டராக பணியாற்றுவேன் என உறுதியளித்தார். உலகத்தில் ஐடி இங்க இருக்கிற படிக்கிற மாணவர்கள் லேப்டாப் 12,000 5,17,000 பேருக்கு வழங்கினார்கள். இந்தியாவிலே இறுதி வரை நம்முடைய ஆட்சி நிறைவு வரை 53,72,000 பேருக்கு மடிக்கணினி வழங்க வரலாறு இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடைபெற்றது. இன்னைக்கு 10,000 கொடுத்து சரிபட்டு இருக்கிறீங்க. 7 லட்சம் பேருக்கு 12,000 ரூபாய் 5,17,000 பேர்கள் மறந்துவிடக் கூடாது. திட்டங்கள் எப்படி சென்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். நாளைக்கு தங்கத்திற்கு 786 கோடி ரூபாய் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த திட்டத்தில் இது இணைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எதற்காக சொல்லி சொன்னால், நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தேர்தல் அறிக்கையிலே நாம் கொடுத்தது, நாம் 1,500 கொடுக்கிறோம் என்றும் 1000க்கு நீங்களும் ஓட்டு போட்டாங்க பல பேர். இங்கே வெங்கராஜன் ஜெயிச்சார், இப்ப திருப்பதியில் இருக்கிறார் மலையேறி. நான் எதற்காக சொல்லி சொன்னால், இந்த தொகுதியில் பெரியசாமி என்பவர் யார் என்று கூட தெரியாது. தமிழ்ச்செல்வி இருக்கிறார். அப்பா சேவல்புறாவிலே, சத்தியமங்கலத்திலே, தாளவாடியிலே ஒரு ஆசிரியராக இருந்தவர். அவரை அடையாளம் காட்டியவர் நீங்கள். சேவல்புறாவிலே இந்த தொகுதி ஒரு நாளும் தோல்வி என்பதை அந்தியூர் வரலாற்று இல்லை, வரலாறு படைக்கப்பட்டது அந்தியூர். ஆகவே இதை நான் சொல்லுகிறேன், நாம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம், காலத்தை சுரண்டு பணியாற்றுகிற நேரம். நான் இன்றைக்கு குறிப்பிட விரும்புகிறேன், என்னை பொறுத்தவரையும் தொண்டராக இருந்த இயக்கத்திற்கு பணியாற்ற தயாராக இருக்கிறேன். மறந்துவிடக் கூடாது. தொண்டரோடு தொண்டர் இருந்து பணியாற்றுவேன். இயக்கத்தை சரியான முறையில் 2026 ஆட்சி கட்டளை அமர்வதற்கு, திராவிட முன்னேற்ற கழகம் செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டி இயக்கத்தை மீண்டும் வலிமையோடு உருவாக்குவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் ஒத்துழைப்பை நல்கிறது வேண்டும் என்று உங்கள் பொறுப்பாக மலர்களை வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.